ஷாலும். இன்னைக்கு நாம நியூ கவர்னன்ட் ஏரா அந்த டாபிக்ல அந்த சப்ஜெக்ட்ல டேபர்னாக்கிள் ஆஃப் டேவிட் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை வந்து நம்ம மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு ஆதாரமாக ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஸோ இந்த தீர்க்க தரிசனம் வந்து சொல்லப்பட்டதான ஒரு சினாரியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலியமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. அவங்க பாவம் செஞ்சது நிமித்தமாக பாபிலோனுக்கு அவங்க சிறைப்பட்டு போகிறாங்க. ஸோ பாபிலோன்ல சிறைப்பட்டு போன அந்த சூழ்நிலையில வந்து ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்றாரு, நான் திரும்ப வந்து இதை எடுத்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஆமோஸ் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள்லயே அவங்க 2 குரூப்பா வந்து பிரியறாங்க. ஒருத்தங்க வந்து சில இதுக்கு முன்னாடி வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய வந்து தீங்கு நான் கொடுப்பேன், இந்த மாதிரி உங்களை நான் அழிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஒரு குழுவினர் வந்து அவங்கள வந்து தாழ்த்துறாங்க. ஆண்டவரே நாங்க செய்தது தவறுதான் அப்படின்னு சொல்லி தங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட அவங்க ஒப்பு கொடுக்குறாங்க. அதே இதுல இன்னொரு குரூப்பா பிரிஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல எங்களுக்குலாம் எதுவும் நடக்காது, அப்படிலாம் எங்களுக்கு எதுவும் ஆயிராது அப்படின்னு சொல்லி அந்த மனமேட்டிமையாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் ஆமோஸ் வந்து இந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறாரு. ஸோ இந்த டேபர்னாக்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, பிரைமரியா பைபிள்ல வந்து 2 விதமான டேபர்னாக்கிள் கொடுத்திருப்பாங்க, கூடாரத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஸோ ஒன்னு வந்து பார்த்தோம்னா டேபர்னாக்கிள் ஆஃப் மோசஸ், அந்த அனதர் ஒன் இஸ் டேபர்னாக்கிள் ஆஃப் டேவிட், ரைட்? ஸோ அந்த டேபர்னாக்கிள் ஆஃப் மோசஸ் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் பில்ட் இன் த வில்டர்னஸ், அந்த டேபர்னாக்கிள் ஆஃப் டேவிட் வாஸ் பில்ட் ஆன் த ஜெருசலேம். ஸோ அது வந்து வனாந்திரத்துல அவங்க இருந்த பொழுது கட்டப்பட்டது. அதுதான் நம்ம ஆசரிப்பு கூடாரம்னு சொல்றோம். இன்னொன்று தாவீதின் மூலியமாக எருசலேம்ல அது கட்டப்பட்டதாக இருந்துச்சு. ஸோ அது 2க்குமே வந்து பார்த்தோம்னா there were lot of difference. டேபர்னாக்கிள் ஆஃப் மோசஸ் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது வந்து முழுவதுமாக பார்த்தோம்னா அந்த பிரமாணத்திலையும் தென் வந்து டீச்சிங்ஸ் அதுல வந்து அதிகமாக இருக்கும். ஆனா இந்த தாவீதுடைய கூடாரம் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். அது மாதிரிதான் அந்த காரியங்கள் இருக்கும். இதுல வந்து டீச்சிங்ஸ் இருக்காது, நியாய பிரமாணத்தை பேஸ் பண்ணி இருக்காது. முழுவதுமாவே வந்து அது அன்புல வந்து மூவ் ஆகிற மாதிரி, ஆண்டவரை அன்பு செலுத்துற மாதிரி, அந்த ஆண்டவருக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் வந்து டேபர்னாக்கிள் ஆஃப் டேவிட். ஸோ இதுதான் வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு பண்றாரு, திரும்ப நான் அந்த தாவீதினுடைய கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாக்கு தத்தத்துல அதுல நான் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா 2 ஆர்மியா அவங்க வந்து பிரிக்கிறாங்க. ஸோ எதனால வந்து பார்த்தோன்னா இந்த தாவீதுடைய கூடாரத்தை அவர் எடுப்பித்து கட்டணும், என்ன பர்பஸ் இருக்கு, இது மறுபடியும் எடுப்பித்து கட்டுறதுக்கான நோக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆமோஸ் 9வது அதிகாரம் 10-11வது வசனத்துல அதுல அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டதுக்கு பிற்பாடு, தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை, எங்களுக்கு நேரிடுவதும் இல்லை என்று என் ஜனத்தில் சொல்லுகிற பாவிகள் எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் சொல்லுது. ஸோ அப்போ இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து மேட்டிமையாகவே இருந்தவங்க. இதை வந்து நம்ம எதுக்கு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, the people who are upholding the righteousness, self righteousness, அவங்களுடைய சுய கிரியைகள், சுய பலத்தை வந்து சார்ந்தவங்க அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஆண்டவர் அவங்க கிட்ட வார்த்தைகளை சொல்லியும் கூட, அவங்களுக்கு உணர்வு கொடுத்தும் கூட அவங்க தங்களை தாழ்த்தாம மேட்டுமையாக இருந்துட்டு இருந்தவங்க. இல்ல ஏன்னா நாங்க நல்லாதான் இருக்கோம், நாங்க வந்து பாவம் செய்யறது இல்லை, நாங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கோம், எங்களுக்கெல்லாம் எதுவுமே வந்துடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க. இன்னொரு குரூப் எப்படி இருக்காங்கன்னா, ஆண்டவரே நாங்களும் எங்கள் சந்ததிகளும் பாவம் செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தங்களை தாழ்த்தக்கூடியவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னா the people who were upholding or lean upon God's righteousness, தேவனுடைய அந்த நீதியில வந்து அவங்க முழுவதும்
முழுவதுமாக சார்ந்து கொள்ளுகிறவங்க, தேவனுடைய கிருபையை வந்து சார்ந்து கொள்ளுகிறவங்க. ஸோ 2 குரூப் ஆஃப் பீப்புள் அந்த டைம்ல வந்து இருக்காங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா லைக் லா வஸ் கிரேஸ். ஒன்று வந்து பிரமாணத்தை தங்களுடைய சுய கிரியைகளையும், இன்னொன்று வந்து கிருபையையும் தேவ தயவையும் வந்து சார்ந்து கொள்ளுகிறவர்கள். ஸோ அப்போ எதுக்காக இந்த தாவீதின் கூடாரம் திரும்ப எழுப்பப்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 குரூப் ஆஃப் பீப்புள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்தாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து டு ஷோ த டிஃப்ரென்ஸ், யார் வந்து தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்றவங்க, யார் தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளாதவங்க, ஸோ இவங்க 2 பேருக்கும் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்டை வந்து கொடுக்கறதுக்காகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் திரும்ப அந்த தாவீதுடைய கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம புரிஞ்சு கொள்ற மாதிரி சொல்லணும்னா மத்தேயு 25:32-33 அந்த வசனங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். ஸோ இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு எப்படி கடைசி காலத்துல வந்து ஆண்டவர் 2 குரூப்பா வந்து ஜனங்களை பிரிக்கிறாரு. ஒருத்தங்க வந்து நீதிமான்களா இருக்கிறவங்க, இன்னொருத்தங்க வந்து நீதிமான்களா இல்லாதவங்க, அதாவது இந்த மாதிரி தங்களுடைய சுய பலத்தையும் கிரியைகளையும் சார்ந்து கொள்ளுகிறவங்க. ஸோ இது மாதிரிதான் 2 குரூப்பா அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இத வந்து அப்போ நடந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட இத வந்து கடைசி காலத்துல நடக்கிற ஒரு ஃபோர் ஷேடோ அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியும் இந்த சம்பவங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்படுத்துறதுக்காகவே ஆண்டவர் வந்து திரும்பவும் அந்த கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ செகண்ட் ரீசன் எதுக்காக இது வந்து திரும்ப எடுப்பித்து கட்டப்படணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டு possess the remnant of Edom and all the other nations. அதாவது ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் என்னோட வசமாக்கி கொள்ளுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா இந்த ஏதோமியர்கள் யாரு அப்படின்னா ஏசாவினுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க. ஏசா என்ன பண்ணாரு, தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவர் விற்று போடுறாரு. அதாவது தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து அவர் விலகி போகிறாரு. தென் பார்த்தோம்னா அவர் வந்து அந்நிய பெண்ணை போய் அவர் திருமணம் பண்றாரு. இஸ்ரவேலர்களுக்குள்ள இருக்கிறவங்கள தான் திருமணம் பண்ணணும், ஆனா அவர் போய் அந்நிய பெண்ணை வந்து புறஜாதியை வந்து திருமணம் பண்றாரு. ஸோ இது வந்து லைக் பேக் ஸ்லைடிங், அவர் பின்வாங்கி போனதுக்கான ஒரு நிலைன்னு சொல்லலாம். ஸோ அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க யாரெல்லாம் பின்வாங்கி போயிருக்காங்களோ, தன்னுடைய ஸ்தானத்துல இருந்து விலகி போயிருக்காங்களோ அவங்கள நான் சேர்த்து கொள்ளுவேன். அதே போல அடுத்து பார்த்தோம்னா அண்ட் ஆல் தி அதர் நேஷன்ஸ், மற்ற ஜனங்கள் புறஜாதிகளா இருக்கிறவங்களையும் நான் சேர்த்து கொள்ளுவேன். ஸோ அதுக்காக திரும்பவும் நான் தாவீதுனுடைய கூடாரத்தை எழுப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அந்நாளிலே அப்படிங்கும் போது அப்ப எந்த நாள் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு வந்து இந்த 2 குரூப்பா பிரிஞ்சு நிக்கிற ஜனங்கள், சேனைய போல ஒரு ஆர்மிய போல, கிருபையை சார்ந்து இருக்கிறவங்க, கிருபையை சார்ந்து கொள்ளாதவங்க. ஸோ 2 ஆண்டவருடைய பிள்ளைகளே 2 ஒரு சேனையாக நிக்கிற நாட்கள். இன்னொரு நாள் அப்படின்னு பார்த்தோம்னா பின்வாங்கி போனவங்க எல்லாம் திரும்ப ஆண்டவருக்குள்ள வரக்கூடிய நாள். இன்னொன்னு மற்ற புறஜாதிகளும் ஆண்டவரை பார்த்து வர நாள். ஸோ இந்த நாட்கள்லாம் சமீபமாகும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நான் தாவீதுடைய கூடாரத்தை அந்த டைம்ல நான் எழுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடுத்து நம்ம இதுல பார்த்தோம்னா, இந்த தாவீதுடைய கூடாரத்துல அவர் எழுப்பப்படுறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதுல இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மோசேயுடைய கூடாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து பலி செலுத்துவாங்க, அதுல வந்து டீச்சிங்ஸ் அதிகமாக இருக்கும். தென் வந்து லைக் அதுல வந்து பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. ஆனா தாவீதுடைய கூடாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க வந்து 4 விஷயங்கள் மெயினா இருந்தது. ஒன்னு வந்து பார்த்தா ஆர்க் ஆஃப் த கவனன்ட். ஸோ த ஆர்க் ஆஃப் த கவனன்ட் ரெப்ரசன்ட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஸோ அந்த உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லப்படுறது அது எப்பவுமே தேவனுடைய பிரசன்னத்தை அது பிரதிபலிக்கிறதாக இருக்கும்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போல்லாம் வந்து அந்த யுத்தத்துக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க எடுத்துட்டு தான் போவாங்க. அதே மாதிரி தாவீது எப்போ எல்லாம் ஒரு டிசிஷன் எடுக்கணுமோ அப்பெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டி அவர் அங்க போவார். அதுல போய் அங்க இருந்து ஆண்டவர்கிட்ட அவருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு கொள்றாரு. ஸோ இந்த உடன்படிக்கை பட்டி அப்படிங்கறது வந்து பிரசன்ஸ் ஆஃப் காட் அது வந்து சிம்பலைஸ் பண்ணுது. ஸோ செகண்ட் திங் பார்த்தோம்னா கண்டினியூஸ் வர்ஷிப். ஸோ இந்த கண்டினியூஸ் வர்ஷிப் அப்படிங்கும் பொழுது தாவீது இந்த கூடாரத்தை ஏற்படுத்தினதுக்கு பிற்பாடு அவர் என்ன கண்டினியூஸா 24 hours என்ன பண்ணுது, அந்த இடத்துல வர்ஷிப் போகிட்டே இருக்கிறதுக்கான ப்ராசஸ் அவர் அந்த இடத்துல பண்றாரு. அதுல சொல்லப்படுது என்ன அப்படின்னா 24 வர்ஷிப் டீம் வந்து அங்க இருந்தாங்களாம். ஸோ 24 வர்ஷிப் டீம் இருந்தாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, தேவர் கீப் ஆன் பிரைசிங், தேவர் கீப் ஆன் வர்ஷிப்பிங் லார்ட் கண்டினியூஸ்லி. த ப்ராசஸ் வர் கோயிங் ஆன். அது கண்டினியூஸா என்ன பண்ணுது, போயிட்டே இருக்கு. ஷெட்யூல் மாறிக்கிட்டே இருக்கு. லைக் ரொட்டேஷனல் அந்த ஷிஃப்ட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே அவங்க வர்ஷிப் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தேவர் 4000 மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ். 4000 மியூசிஷியன்ஸ் இருந்தாங்களாமா. அது கூட வந்து சிங்கர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு வர்ஷிப் கொண்டுட்டு வந்ததே வந்து தாவீது தான். ஸோ கண்டினியூஸ் வர்ஷிப் வந்து அந்த டேபர்நாக்கிள்ல இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ். டேபர்நாக்கிள் ஆஃப் மோசஸ்ல பார்த்தோம்னா அங்க வந்து முழுவதுமா பலி தான் அதிகமாகவே இருக்கும். அவங்க மிருகங்களை கொண்டு வந்து பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த டேபர்நாக்கிள் ஆஃப் டேவிட் அதை எடுத்துக்கொண்டோம்னா அங்க பலி இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் burnt offering or some other offerings, they sacrifice their praise and worship as a sacrifice to God. So அவங்க வந்து அந்த மிருகத்தையோ அல்லது இந்த மாதிரி குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, அந்த மாதிரி பலிகளை செலுத்தாம அவங்க என்ன செய்யறாங்க, துதியவே வந்து பலியாக அந்த இடத்துல செலுத்தி கொண்டிருந்தாங்க. So they were creating an atmosphere of awe and reverence. ஆண்டவருக்கு கனத்தை செலுத்தி கொண்டே இருந்தாங்க, மகிமை செலுத்தி கொண்டே இருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா fourth thing is accessibility. So accessibility like எப்படின்னா இந்த tabernacle of Moses, the people, the common people were not allowed to enter into the holy place or that most holy place. Only they are allowed to enter in the outer court. அந்த மோசேவுடைய அந்த டேபர்நாக்கிள்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஜனங்கள் வந்துட்டு அந்த பிரகாரம்னு சொல்லப்படுற அந்த இடத்துலதான் அவங்க வந்து அலோட் பண்ணாங்க. அவங்க வந்து பரிசுத்த ஸ்தலத்திற்கோ மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கோ போய் ஆண்டவரை அவங்க ஆராதிக்க முடியாது. ஒரு பலி செலுத்திற்கு கூட உள்ள போக முடியாது. ஒன்லி த ஹை பிரீஸ்ட், அந்த பிரதான ஆசிரியரா இருக்கிறவங்க தான் அவங்க அலோட் பண்ணப்பட்டாங்க. ஆனா இந்த டேபர்நாக்கிள் ஆஃப் மோசஸ் டேவிட் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது வந்து முற்றிலுமாகவே வித்தியாசமாக இருந்துச்சு. அங்க வந்து திரைகள் கிடையாது, வெயில் கிடையாது. ஏன்னா மோசஸுடைய அந்த டேபர்நாக்கிள்ல பார்க்கும் பொழுது அவுட்டர் கோர்ட்டுக்கும் தென் வந்து அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸுக்கும் வந்து ஒரு வெயில் இருக்கும். தென் வந்து அதே மாதிரி ஹோலி பிளேஸ் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்கும் நடுவில் ஒரு திரைச்சீலை இருந்துச்சு. ஆனா ஜனங்கள் வந்து அங்க இருந்துட்டு என்ன செய்ய முடியாது, பிரகாரத்துல இருந்து பரிசுத்த ஸ்தலத்தையோ மகா பரிசுத்த ஸ்தலத்தையோ அவங்க பார்க்க முடியாது. வெளியில அவங்க நின்று ஆசாரியனை மட்டும்தான் அவங்க பார்க்க முடிஞ்சிட்டு இருந்துச்சு. So there were a gap between the people and the God, the presence of God. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடைவேளை இருந்துச்சு. ஆனா இந்த சிஸ்டமை மாற்றி கொடுத்தது தாவீது. அவர் என்ன பண்றாரு, அந்த வெயிலே வைக்கல, திரைச்சீலையே வைக்காம யார் வேணாலும் என்ன செய்யலாம், போய் ஆண்டவருடைய பிரசனத்துல இருந்து அவங்க ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் வந்து கொண்டுட்டு வந்தது தாவீது. ஸோ டேபர்நாக்கிள் ஆஃப் டேவிட்ல வந்து தாவீதுடைய கூடாரத்துல வந்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. everyone can enter into the presence of God, everyone can worship God. அவங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. அவங்க டைரக்டா என்ன பண்ணலாம், they can go and worship God. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வச்சிருந்தார், ரைட்? ஸோ இதுதான் இந்த 4 முக்கியமான மெயினான விஷயங்கள் தான் தாவீதுடைய கூடாரத்துல இருந்துச்சு, ரைட்? ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஏன் தாவீதுடைய கூடாரம் விழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
ஒன்லி பிகாஸ் த சின் ஆஃப் த பீப்புள். அவங்க வந்து பாவம் செஞ்சது நிமித்தமாக அவங்க முற்றிலுமாக சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுறாங்க. அது வந்து கிமு 587 பாபிலோனுக்கு அவங்க சிறைப்பட்டு போகிறாங்க. ஸோ அங்க வந்து 70 வருஷம் இருக்காங்க. ஆஃப்டர் டேவிட் லைக் சாலமோன் அதுக்கெல்லாம் பிற்பாடு பார்க்கும் பொழுது இவங்க தொடர்ந்து ரொம்ப பாவம் செஞ்சு கொண்டே இருக்காங்க. ஆண்டவர் எவ்வளோ வார்னிங் கொடுக்குறாரு, ஆனாலும் வந்து அவங்க தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்ததுனால அவங்க சிறையிருப்புக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சிறையிருப்புக்கு போனது நிமித்தமாக அவங்களுடைய ஆலயம் இடிக்கப்படுது. அந்த டேபர்னக்கிள் ஆஃப் டேவிட் இட் வாஸ் ஃபுல்லி ஷட் டவுன். தென் வந்து அவங்களோட அந்த ஆலயத்தில் இருந்த பாத்திரங்கள் அது எல்லாமே சிறைப்பிடிக்கப்படுது. ஜனங்களும் சிறைப்பிடிக்கப்படுறாங்க. ஸோ எவ்ரிதிங் வாஸ் கொலாப்ஸ். அங்க வந்து தேர் நோ மோர் வர்ஷிப் ஆர் ப்ரைஸ் எனிதிங் ஆஃபரிங் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்க பாவம் செஞ்சது நிமித்தமாக அந்த தாவீதுடைய கூடாரம், அதாவது அந்த வர்ஷிப் பண்ற அந்த சிஸ்டம் வந்து டோட்டலா ஸ்டாப் ஆகுது. அவங்க அந்நிய தேசத்துல போய் சிறையிருப்புல இருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா அதுல வசனம் சொல்லியிருக்கோம் 12வது வசனத்துல, நான் பூர்வ நாட்களில், அதாவது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன், பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார்னு இருக்கு. ஸோ பூர்வ நாட்கள் அப்படின்னும் பொழுது லைக் ஆண்டவர் அவங்க கிட்ட சொல்றாரு, நான் திரும்ப அவங்க சிறையிருப்புல இருக்கும்போது தான் சொல்றாரு, நான் திரும்ப அவங்களை எடுப்பித்து கட்டுவேன்னு சொல்லிட்டு. அப்ப அதுல சொல்லும் பொழுது தாவீதுடைய நாட்கள்ல இருந்தது மாதிரி உங்களை மறுபடியும் கட்டுவேன்னு சொல்லல. அங்க என்ன சொல்றாரு, பூர்வ நாட்கள்ல இருந்தது மாதிரி கட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பைபிள்ல வந்து எங்கெல்லாம் வந்து லைக் த வேர்ட் ஏன்ஷியன்ட் டேஸ், தென் வந்துட்டு ஓல்டன் டேஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வருதோ, பூர்வ காலம், ஆதி காலம், இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும் பொழுது அது எல்லாமே எங்க கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெவன் அண்ட் அந்த கிரியேஷன், அதுலதான் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துலயும் வந்து ஆண்டவர் சொல்றாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன், அது தாவீதுடைய நாட்கள்ல இருந்தது மாதிரி கட்டுவேன்னு சொல்லல. He says like அதை நான் வந்துட்டு என்ன பண்றேன், பூர்வ நாட்கள்ல இருந்தது மாதிரி எடுத்து கட்டுவேன்னு சொல்றாரு. ஸோ அப்ப இந்த பூர்வ நாட்கள்ல அப்படிங்கும் பொழுது இது வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்கு, தாவீதுடைய கூடாரம் வந்து நியூவா அப்போ தாவீது இருந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு கிடைத்த ஒரு ஐடியாலஜி கிடையாது, ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிடையாது. இப்போ இட் வாஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், அது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் தான் அவருக்கு வந்து ஐடியாலஜியா வந்து அவர் அதை செஞ்சிருக்கிறாரு. இட்ஸ் லைக் இட் வாஸ் லைக் காப்பி ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தினுடைய ஒரு காப்பியை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது, ரைட்? ஸோ இந்த தாவீதுடைய இந்த கூடாரம் வந்து அப்போ ஒரிஜினல் ஆயிருக்கிறது எங்க இருந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த 4 விஷயங்கள் தாவீதுடைய கூடாரத்துல இருந்த இந்த 4 விஷயங்களும் வந்து அப்ப எங்க இருந்துச்சு, தாவீதுடைய கூடாரத்துல அவருக்கு அந்த சிஸ்டமேட்டிக் அவர் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, பைபிள்ல வந்து பார்க்கும் பொழுது இது ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா பூர்வ நாட்கள் அப்படிங்கும்போது ஒன்று கிரியேஷன், இல்லை அப்படின்னா ஹெவன் அது சம்மந்தப்பட்டதா இருக்கும். ஸோ இப்போ ஆல்ரெடி அது எங்க இருந்திருக்கு அப்படின்னா ஹெவன்ல இருந்திருக்கு. இந்த 4 விஷயங்களுமே ஹெவன்ல இருக்கக்கூடியதாக இருக்கு. இல்லை நம்ம பார்த்தோன்னா 2 நாளாகமம் 5:13-14 சொல்லப்பட்டிருக்கும். சாலமோன் வந்து ஆலயத்தை அவர் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்குச்சு, அதனால அங்க ஒருத்தருமே வந்து ஊழியம் செய்யவே முடியல அப்படின்னு இருக்கும். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது அப்படின்னு இருக்கும். அடுத்த வசனத்துல பார்த்தோம்னா கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று அப்படின்னு இருக்கும். மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து இருக்கக்கூடாமல் போயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி பார்த்தோம்னா ஏசாயா 6வது அதிகாரம் 1-3 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது சேராபீன்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. அங்க அவங்க அந்த அந்த கடவுளுடைய அந்த க்ளோரி இருக்கும் பொழுது, அந்த பிரசன்ஸ்ல இருக்கும் பொழுது அவங்க வந்து தங்களுடைய செட்டைகளை வச்சு அவங்களுடைய முகங்களை, அவங்களுடைய சரீரத்தை அவங்க மூடிக்கொள்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி இந்த ஹெவன் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம்னா இட்ஸ் அ பிளேஸ்
filled with full of grace, full of God's glory. அதாவது இந்த பிரசன்ஸ்னால அது பயங்கரமாக நிரப்பப்பட்ட ஒரு இடம் தான் வந்து பரலோகம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த தாவீதுடைய கூடாரத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்க் ஆஃப் கவர்னன்ட், பிரசன்ஸ் ஆஃப் காட். ஸோ அப்போ அது ஃபுல்லா இருந்த இடம், அப்போ ஆதியில பூர்வ காலம் அப்படிங்கும் பொழுது அது எங்க இருந்திருக்கு? பரலோகத்துல இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த தாவீதுடைய கூடாரம் எடுப்பித்து அது கட்டப்பட்ட பொழுது அப்போ அந்த ஆதியில இருந்த, அதாவது பரலோகத்துல இருக்கிற அந்த சேம் ஒரு க்ளோரி அந்த இடத்துல மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அதனாலதான் அவங்களால அந்த இடத்துல ஊழியம் செய்யக்கு நிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்படுது. ஸோ செகண்ட் திங் பார்த்தோம்னா கண்டினியூஸ் வர்ஷிப். ஸோ ஹெவன்ல கண்டினியூஸ் வர்ஷிப் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஸோ வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 8-11 வரைக்கும் நம்ம அதில் பார்க்க முடியும். அதில் கடைசியாக அந்த 8வது வசனத்தில் சொல்லியிருப்பாங்க, அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த தேவதூதர்கள், சேராபீன்கள், அவங்க மூப்பர்கள், அவங்க எல்லாம் எடுத்துட்டோம்னா அவங்க கண்டினியூஸா என்ன பண்றாங்க? வர்ஷிப் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை பாடிக்கொண்டே இருக்காங்கன்னு வசனம் சொல்லுது. ரைட். ஸோ தேர்ட் திங், சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ். இது பரலோகத்துல இருக்கா அப்படின்னா இருக்கு. வெளிப்படுத்தினல் 4வது அதிகாரம் 10-11 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த மூப்பரானவர்கள் தேவனுடைய அந்த மகிமை இருக்கும் பொழுது தங்களுடைய கிரீடத்தை அவங்க கலற்றி வைத்து தேவனுக்கே எல்லா மகிமையும் கனமும் வல்லமையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் அ ஆக்ட் ஆஃப் கிவிங் சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ் டு காட். ஸோ இது வந்து அந்த துதி பலியை செலுத்தக்கூடியதான ஒரு செயலாக காணப்படுது. ஓகே, ஃபோர்த் திங் இஸ் அக்சசபிலிட்டி. ஸோ இந்த அக்சசபிலிட்டி அப்படின்னு பார்க்கும் பொழுது லைக் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஈஸியா எல்லாருமே வந்து கடவுளுடைய பிரசனத்துல இருக்கக்கூடியது. ஸோ பரலோகத்துல வந்து there is no like outer court or மோஸ்ட் ஹோலி பிளேஸ் ஆர் ஹோலி பிளேஸ். அங்க வந்து இந்த மாதிரி திரைச்சீலைகளோ ஒவ்வொன்றையும் வந்து பிரிக்கிற மாதிரியான விஷயங்களோ எதுவுமே கிடையாது. அங்க பரலோகம் முழுவதுமே வந்து சேம் க்ளோரி தான் அங்க வந்து ரிவீல் ஆகுது. அப்போ தூதர்களும் அதை வந்து அவங்க ஆக்சஸ் பண்றாங்க, அதை பார்க்கறாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. மூப்பர்களும் அதை அனுபவிக்கிறாங்க, மரித்து அங்க போனவங்களும் அதை அனுபவிக்கிறாங்க. ஸோ there is no difference between glory to glory. லைக் அந்த ஹோலி பிளேஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களோ திரைச்சீலைகளோ பரலோகத்துல கிடையாது. ஸோ எல்லாருமே அங்க ஆக்சஸ் பண்றாங்க சேம் டைப் ஆஃப் க்ளோரி தான். ரைட். ஸோ இப்போ இது வந்து ஆரம்பத்துல அப்ப அது எங்க இருந்திருக்கு? இந்த பூர்வ காலம் அப்படிங்கிறது வந்து பரலோகத்தை அது வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இதைய பேஸ் பண்ணின ஒரு ப்ராஜெக்டை தான் வந்து தாவீது அவருடைய நாட்கள்ல அவர் கொண்டு வராரு, அந்த வர்ஷிப்பை. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரியான ஒரு க்ளோரி இருந்துச்சு, அந்த வர்ஷிப் சிஸ்டம் இருந்துச்சு. அது எங்கன்னு பார்த்தோம்னா கார்டன் ஆஃப் ஈடன். ஸோ இது ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த பரலோகத்துல இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனுடைய ஒரு ரெப்ளிகாவாக, ஒரு ஆக்டாக, ஒரு விஷயமாக பூமியில அது கிரியேட் பண்ணணும்னு சொல்லி அவர் பண்ணின ப்ராஜெக்ட் தான் வந்துட்டு கார்டன் ஆஃப் ஈடன். ஸோ அங்க இந்த 4 விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இருந்தது. ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தோம் ஆர்க் ஆஃப் கவர்னன்ட். ஸோ அந்த ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஸோ தேவனுடைய பிரசனத்தை அங்க அதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. ஸோ வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், பகலின் குளிர்ச்சியான நேரத்துல அவங்க ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவால பார்க்க வந்தாரு, அவங்க சஞ்சரித்தாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும், அந்த பிரசன்ஸை பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப இதுதான் வந்து என்னன்னா அந்த பிரசன்ஸை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு இடம். அப்போ அவங்க எப்போதும் என்ன பண்றாங்க? அந்த பிரசன்ஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல அவங்க கிட்ட போய் அவங்க பேசுறாரு, சஞ்சரிக்கிறாரு, அந்த காரியங்கள் நடக்குது. ஸோ செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் வர்ஷிப். அப்போ அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து அவங்க கண்டினியூஸா வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ், அவங்க பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்.
இங்கிலீஷ்ல இப்படி கொடுத்துருக்க, and the Lord God took the man and put him into the garden of Eden to dress it and to keep it. ஸோ இந்த வேர்ட் வந்து பார்த்தோன்னா இது நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு நார்மலாக நமக்கு தெரிஞ்சது வந்து எப்படி இருக்கும்னா பண்படுத்த வச்சாரு, தென் வந்து காக்க வச்சாருன்னா நம்மளுடைய தாட் எப்படி இருக்கு, லைக் ஆதாம் ஏவால வந்து ஒரு வேலைக்காரனா ஒரு வேலைக்காரியா வச்சிருந்தாரு. எதுக்காக? தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ தோட்டத்தை பாதுகாக்கிறதுனா என்ன நமக்கு தாட்டு, டெய்லி காலைல போய் தண்ணி ஊற்றணும், செடிங்களுக்கெல்லாம் மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது ஒன்று கடிச்சு சாப்பிட்றாம பார்த்துக்கணும், ஆடு மேய்க்கணும், தென் வந்து அந்த அங்கே இருக்கிற ஒட்டகங்கள் யானை அதெல்லாத்தையும் மேய்ச்சிட்டு இருக்கணும். அப்படிதான் நம்மளுடைய தாட் இருக்கும். ஆனா ஆக்சுவலா வந்து அதுக்காக ஆண்டவர் அவங்கள வைக்க கிடையாது. ஸோ ஆண்டவர் ஆதாம் ஏவால எப்படி அங்க வச்சிருந்தாருன்னா லைக் கிங் அண்ட் குவீன், ஒரு ராஜாவை போலவும் ராணியாகவும் தான் அவங்கள அவங்க வச்சிருந்தாரு. அவங்கள வந்து வேலைக்காரியோ வேலைக்காரன் மாதிரியோ எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு வைக்கல. அவங்களுக்காக தான் அந்த தோட்டமே படைக்கப்பட்டுச்சே ஒழிய தோட்டத்துக்காக ஆண்டவர் அவங்கள படைக்க கிடையாது. ஸோ அவங்க எப்படி இருந்தாங்க, லைக் கிங் அண்ட் குவீன். ஸோ அப்போ வந்து இதில் பார்த்தோம்னா வசனத்துல ஆனா இப்படி கொடுத்துருக்கே, பண்படுத்த வச்சாரு, காக்க வச்சாரு அப்படின்னா எதைய அவங்க பண்படுத்தணும், எதை அவங்க பாதுகாக்கணும்னு வச்சிருந்தாருன்னு பார்த்தா இந்த பண்படுத்தப்படவும் டு ட்ரெஸ் இட் அண்ட் டு கீப் இட். டு ட்ரெஸ் இட் அப்படின்னு வர்ற இடத்துல வந்து ஹீப்ரூல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இபாட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இபாட் அப்படின்னா அபர்ட். அபர்ட் அப்படின்னாக்கா it is used to describe Levitical work and is something translated as worshippers. இந்த அபர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா லேவியர்கள் செய்யக்கூடிய வேலையை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சில நேரத்துல வந்து வர்ஷிப்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்றதுக்கும் இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேர்டு தான் அந்த ட்ரெஸ் அப் அப்படின்னு ட்ரெஸ் இட் அப்படின்னு கொடுத்துருக்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது பண்படுத்தவும்னு கொடுத்துருக்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆண்டவர் அப்போ இவங்களுக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்கிறாரு, அந்த லேவியர்களை போல இருக்கிற வேண்டிய வேலை தான் கொடுத்துருக்கிறார். ஸோ லேவியனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லேவியனா இருக்கிறவங்க வந்து அவங்க பாட்டு பாடுறவங்க, வர்ஷிப் நடத்துறவங்க, மியூசிஷியன்ஸ் வேலை செய்யறவங்க, இவங்கள தான் லேவியர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தா பாட்டு பாடணும், ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்தணும், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணணும், இதுதான் அவங்களோட வேலை. அது மட்டும் இல்ல, அந்த ஐடல் வர்ஷிப் ஜனங்களுக்குள்ள வந்துடாம அவங்கள எப்பவும் வந்து ஆண்டவரை துதிக்கிறதுக்காகவே அவங்கள டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்களோட வேலை. இதே விஷயத்தை தான் ஆண்டவர் ஆதாம் ஏவாள் கிட்ட கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, பூமி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல ஒரு பார்ட்டா தான் அந்த ஏதேன் தோட்டம் இருந்துச்சு. அப்போ இந்த பூமியில அவங்க ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கும் பொழுது அங்க வந்து பார்த்தோம்னா லூசிபரும் இருக்கான். ஸோ இப்போ ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தோட்டத்துக்குள்ள அந்த ஐடியல் வர்ஷிப் வந்துடக்கூடாது. ஏன்னா இது வந்து எப்படி இருக்கு, ஆண்டவரை துதிக்கிற ஒரு இடமா இருக்கு. இதுக்குள்ள அந்த பிசாசு வந்துடக்கூடாது, லூசிபர் என்டர் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாக்கணுங்கிற வேலையை தான் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தா ஒருவேளை அவன் என்டர் ஆயிட்டா என்ன ஆயிரும், அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பிரசன்ஸ் வந்து கட் ஆகும். செகண்ட் பார்த்தோம்னா அந்த கண்டினியூஸ் வர்ஷிப் மிஸ் ஆகும், சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ் இருக்காது, தென் ஆக்சசிபிலிட்டி இருக்காது, எல்லாமே டோட்டலா கொலாப்ஸ் ஆயிரும். ஆனா இவங்க பாதுகாக்கிறதுக்கு அவங்கள அந்த பிசாசை அந்த லூசிபரை உள்ள என்டர் ஆக கூடாம பாத்துக்கணுங்கிறது தான் இவங்களோட வேலையே. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பண்படுத்தவும் காக்கவும் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க வந்து அதை பாதுகாத்துக்கணும், லேவியர்கள் செய்ய வேண்டிய வேலைகள், நீங்க எப்போ என்னை வர்ஷிப் பண்ணணும், என் கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும், சாக்ரிஃபைஸ் அந்த பிரைஸை வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு தான் அவர் வச்சிருந்தாரு. அதை பண்ணணும், அதோடு கூட காக்கவும், லூசிபரு உள்ள என்ட்ராக கூடாது, அந்த ஐடல் வர்ஷிப்பு உள்ள என்ட்ராக கூடாது, அதை நீங்க பாத்துக்கணும்னு வச்சிருந்தார். ஆனா அவங்க அதுல வந்து மிஸ் ஆனதுனால அந்த பிசாசு என்ன பண்ணுது, லூசிபர் உள்ள வந்ததுனால இந்த 4 விஷயங்களும் அவங்க கிட்ட இருந்து லாஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் அந்த
ஆர்க் ஆஃப் கவர்னட், அதாவது பிரசன்ஸ் அவங்க இழந்து போகிறாங்க. தென் வந்து பார்த்தோம்னா அந்த கண்டினியூஸ் வர்ஷிப் அவங்க கிட்ட இல்லாம போகுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா அந்த சாக்ரிஃபைஸ், ஆண்டவருக்கு பலி, புதிய பலியா செலுத்த வேண்டியவங்க கடைசியில என்ன பண்றாங்க, மிருகத்தை பலி கொடுக்கற வேண்டிய ஒரு சூழ்நிலை மாறுது. அடுத்து ஆக்சசிபிலிட்டி, அப்ப ஆண்டவருக்கு கிட்ட போகவே அவங்களால முடியல, அந்த ஒரு ஒரு திரை மாதிரி அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே அங்க ஏதேன் தோட்டத்துல நடந்த விஷயங்கள். ஸோ அப்போ இதில் பார்க்கும் பொழுது இந்த எல்லாத்தையுமே அவங்க என்ன செய்யறாங்க, இழந்து போகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ரைட், ஓகே. இதே காரியங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது நம்ம வந்து 1 நாளாகமும் 17, 11 to 14, 2 நாளாகமும் 6, 16, 2 சாமுவேல் 7, 12, 13. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தாவீதை வந்து ராஜாவாக அவரை ஏற்படுத்துறாரு. அப்ப தாவீதுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, அதாவது உன்னுடைய சிங்காசனத்துல ஆளுகை செய்யறதுக்கான நபர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த ஏதேன் தோட்டத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இழந்து போன இந்த விஷயங்களை, அவருடைய காரியங்களை திரும்ப அவரு தாவீது கூட கனெக்ட் பண்றாரு. ஏன்னா ஆதாம் ஏவாள் அவங்க என்ன அவரு என்ன பண்றாரு, பரலோகத்துல இருந்து அந்த வர்ஷிப், அந்த சிஸ்டம் வந்து ஏதேன் தோட்டத்துல மனுஷனுக்கு படைச்சு கொடுக்குறாரு. அவன் விழுந்து போயிட்டான். அதனால இப்போ வந்து தாவீதுக்கு அதை வந்து கொடுக்குறாரு. தாவீது அதை வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாள் கிட்ட கொடுக்கும்போது உடன்படிக்கை செய்து கொடுக்க கிடையாது. தாவீது கிட்ட அது வரும்பொழுது அது உடன்படிக்கை செய்து அவர் கொடுக்கிறாரு. ஏன்னா திரும்ப அது வந்து விழுந்து போக கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போ இந்த உடன்படிக்கை செய்தும் பொழுது தாவீதுக்கு அவர் சொல்றாரு, உங்களுடைய சிங்காசனத்துல வந்து எப்போ அந்த ராஜரீகம் இருக்கும், தென் வந்து பார்த்தோம்னா உன்னுடைய கூடாரத்தை நான் எழுப்புவேன் அப்படிங்கிற இந்த காரியங்கள்லாம் சொல்லப்படுது. அப்போ இந்த சிங்காசனத்துல இருப்பேன் அப்படிங்கும் பொழுது ஒரு நாள் அந்த சிங்காசனத்தினுடைய காரியங்கள் விழுந்து போயிடக்கூடாது, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம போயிடக்கூடாது. ஏன்னா உடன்படிக்கை கூட சம்பந்தப்பட்டு இருக்கு. ஸோ அப்ப அந்த உடன்படிக்கை சம்பந்தப்பட்டதுனால எப்ப இருந்தாலும் என்ன பண்ணுது, பிசாசு அவனுக்கு தாவீதுக்கு அடுத்து வந்த எல்லா சந்ததிகளையுமே வந்து பாவத்துக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கான். அதனால ஃபைனலா ஆண்டவர் என்ன செய்யறாரு, தாவீதுடைய சந்ததியில வந்து பிறக்கிறாரு. இப்போ அவருக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படி சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறாரு, அந்த தாவீதுனுடைய வம்சமாக. எவர் அது எப்பொழுதுமே என்ன பண்ணுது, அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். இன்னொன்னு பார்த்தோம்னா தாவீதால கட்டப்பட்ட 2 விஷயங்கள், ஒண்ணு அந்த அரசாங்கம், ராஜரீகம், இன்னொன்னு வந்து டேபர்னக்கல். சோ அப்ப இந்த விஷயத்தை நிறைவேற்றினதுனால, இந்த ராஜரீகத்தை அவர் நிறைவேற்றினதுனால அவனால கட்டப்பட்ட அந்த கூடாரத்தையும் அவர் திரும்ப எடுப்பித்து கட்டுறாரு. ஆமென். சோ அப்ப வந்து இந்த தாவீதின் கூடாரம்ங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஹெவன்ல இருந்து ஏதேனுக்கு வருது, ஏதேன்ல இருந்து தாவீது கூட கனெக்ட் ஆகுது. ஆனா ஹெவன்ல இருந்து ஏதேனுக்கு வந்த போது அது வந்து உடன்படிக்கையாக செய்யப்படல. ஆனா தாவீது கிட்ட அது வரும்பொழுது அது உடன்படிக்கை செய்து அது கட்டப்படக்கூடியதாக இருந்துச்சு. அதனாலதான் திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அது உடன்படிக்கையினோட கனெக்ட் ஆனதுனால திரும்ப எடுப்பித்து கட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். சோ ஆண்டவர் உங்க கூட பண்ணிருக்கிற அந்த உடன்படிக்கை நிமித்தமாக உங்க மூலியமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த பூமியில செய்யப்பட்டிருக்கும், அது ஒருவேளை இடிந்து போய் கிடந்தாலும் திரும்பவும் ஆண்டவர் என்ன செய்வார், அதை எடுப்பித்து கட்டக்கூடியவராக இருக்கிறாரு. ஆமே. சோ அதே போல உங்கள் நிமித்தமாக, உங்க கூட ஆண்டவர் பண்ண அந்த உடன்படிக்கை நிமித்தமாக உங்களுடைய சந்ததிகளையும் அவர் எடுப்பித்து கட்டுகிறவராக காணப்படுகிறார். ஆமே. ஸோ அந்த என்ன தாவீது பார்த்தோம்னா அவருடைய சந்ததிகள்ல அடுத்தடுத்து வரவங்க எல்லாம் பாவம் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப ஆண்டவர் அவங்களை எடுப்பித்து கட்டி கொண்டே இருந்தார். ஏன்னா அவர் உடன்படிக்கை செய்திருந்தார். தாவீது கூட அவர் கனெக்ட் ஆனது உடன்படிக்கையில. ஆனா ஆதாம் கூட அவர் கனெக்ட் ஆனது வந்து உடன்படிக்கை கிடையாது. சோ அதனாலதான் திரும்ப என்ன செய்யறாரு, தாவீதுடைய சந்ததிகளை வந்து எடுப்பித்து கட்டி கொண்டே இருக்கிறார். தாவீதுடைய சந்ததியில வந்து இயேசு கிறிஸ்துடைய சந்ததியில வந்த நம்ம புறஜாதிகள். அப்ப திரும்ப அவர் நம்மளை எடுப்பித்து கட்டுறதுக்கான விஷயம். ஏன்னா அங்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டுச்சு தாவீது கூட. மீன் ஓகே. சோ இந்த அடுத்து இந்த தாவீதோட பண்ண இந்த உடன்படிக்கைக்கு வந்து சிங்காசனம் ஆளுகை செய்கிற விஷயம் அதை எடுப்பித்து கட்டிட்டாரு. அடுத்து பார்த்தோம்னா விழுந்து போன தாவீதின் கூடாரம், அதாவது இந்த வர்ஷிப் சிஸ்டமேட்டிக், அதையும் வந்து எடுப்பித்து கட்டுறாரு. எப்போனா சிலுவையில ஆண்டவர் அதை எடுப்பித்து கட்டுறாரு.
தேவனுக்கும் நமக்கு இருந்த அந்த திரைச்சிலை நீக்கப்படுது, கண்டினியூஸ் வர்ஷிப் நம்ம பண்றோம், ஆக்சசிபிலிட்டி இருக்கு, எப்பனாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறோம், தென் வந்து அந்த பிரசன்ஸை நம்ம எப்ப வேணாலும் ஃபீல் பண்ணலாம். இது எல்லாமே சிலுவையில நமக்கு கொடுத்துட்டார். ஆனா இது வந்து முழுவதுமாக பரலோகத்துல இருந்த மாதிரி 6 பூர்வ நாட்கள் அந்த பரலோகத்துல இருந்த மாதிரியான அந்த ஒரு விஷயம் இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகல. ஸோ அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது தான் வந்து எண்ட் டைம் ரிவைவல்னு நம்ம சொல்லப்படுறது. ஸோ இந்த எண்ட் டைம் ரிவைவல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எண்ட் டைம் ரிவைவல் வில் பி லைக் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட்ஸ் க்ளோரி. இதுதான் வந்து ஆண்டவர் என்கிட்ட சொல்லும் பொழுது புதிய உடன்படிக்கையினுடைய சகாப்தம், த நியூ கவர்னன்ட் ஈரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தோம்னா இட் வில் மேனிஃபெஸ்ட் ஒன்லி த்ரூ காட்ஸ் க்ளோரி. அப்போ இந்த தாவீதுடைய கூடாரம் திரும்ப எடுப்பித்து கட்டப்படுது, அதனுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து பூமியில நடக்குது. அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து வர்றது பார்த்தோம்னா காட்ஸ் க்ளோரி. அப்போ கடவுளுடைய அந்த மகிமை பரலோகத்துல எப்படி அந்த மகிமை இருந்துச்சோ அது எப்போ வெளிப்பட்டது, அந்த சாலமோன் தேவாலயத்தை கட்டின போது வெளிப்பட்டது. அவங்களால அங்க நிக்கவே முடியல, அந்த இடத்துல அது வெளிப்பட்டுச்சு. அது மாதிரி திரும்ப ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் எண்ட் டைம் ரிவைவல். ஸோ இப்போ இந்த எண்ட் டைம்ல வந்து திரும்ப பரலோகத்துல எப்படி ஒரு க்ளோரி இருக்கோ, பிரசன்ஸ் இருக்கோ, அது அப்படியே என்ன செய்யும், பூமியில வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஐ மீன் ஸோ அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷனை கொண்டுட்டு வர்றது வந்து எது அப்படின்னு பார்த்தா பிரைஸ் அண்ட் வர்ஷிப். அதுதான் தாவீதுடைய கூடாரம், கண்டினியூஸ் வர்ஷிப், பிரைஸ், டான்ஸ் எல்லாமே அது. ஐ மீன் so in the rising of the tabernacle of David is the end time revival. Amen. So end time revival will not be like a crying and repentance. It will like a celebration and repentance. I mean so end timeல வந்து இருக்க போற அந்த ரிவைவல் வந்து அழுதுட்டு லைக் அழுது புலம்பி அந்த மாதிரி கூக்குரலிட்டு அப்படி வர ஒரு ரிப்பண்டன்ஸ் கிடையாது, ஒரு ரிவைவல் கிடையாது. இது வந்து எப்படிப்பட்டதா இருக்கும்னா ஆடி பாடி துதிச்சு வரக்கூடிய ஒரு ரிப்பண்டன்ஸ். அதுதான் வந்து எண்ட் டைம் ரிவைவலாக இருக்கும். மீன் ஸோ அப்போ இது புரிஞ்சு கொள்ளும்படியாக ஆண்டவர் என்கிட்ட சொன்ன அந்த காரியங்கள் வந்து கெட்ட குமாரன், அந்த இளையகுமாரன், அவன் என்ன பண்றான், தகப்பனை விட்டு தூரம் போகிறான். அப்போ போனட்டு அவன் திரும்ப வரணும்னு நினைக்கும் பொழுது தகப்பன் கிட்ட வந்துட்டு அவன் லைக் ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவன் உருண்டு பரண்டு அழுது கூக்குரலிட்டு அப்படிலாம் வந்து அவன் மன திரும்ப கிடையாது. அவனுக்கு அந்த தாட் வருது அப்பா கிட்ட போகணும்னு. அவன் வந்த உடனே அங்க பார்த்தோம்னா ஒரே ஃபுல் ஆஃப் செலிப்ரேஷன். ஸோ அந்த செலிப்ரேஷன்ல அவன் என்ன செஞ்சிருச்சு, டோட்டலா மாறிடுச்சு. ஆஃப்டர் தட் அவன் ஒரு நாளும் திரும்ப பழைய பாவங்களுக்கு அவன் போக கிடையாது, அப்பாவை விட்டு தூரம் போகவும் கிடையாது. ஸோ அது மாதிரி ஆண்டவர் நமக்கு இந்த எண்ட் டைம் ரிவைவல்ல வந்து எப்படி அந்த தாவீதுடைய கூடாரத்தை அவர் எடுப்பித்து கட்டுறதுக்கு 2 ரீசன் இருந்தது. ஒன்று வந்து டு ஷோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பீப்புள் ஹூ ஆர் அப்ஹோல்டிங் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் நாட் அப்ஹோல்டிங் ஹிஸ் ரைச்சியஸ்னஸ், ரைட்? அது ஒரு விஷயம். செகண்ட் திங் வந்து பார்த்தோம்னா லைக் டு possess the remnant of ஏதோம் and all the other nations. ஏதோமுடைய சந்ததிகளையும், அதாவது பின்வாங்கி போனவங்க, புறஜாதிகள், இவங்களையெல்லாம் சேர்க்கிறது. இன்னொன்னு வித்தியாசத்தை உண்டு பண்றது. ஸோ இதுதான் மெயின் ரீசன் தாவீதுடைய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கு. ஸோ அப்போ இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்க காடோடைய அந்த க்ளோரி, ஹெவன்ல இருக்கக்கூடிய சேம் அந்த க்ளோரி பூமியில மேனிஃபெஸ்ட் ஆகுது. மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்யுது அப்படின்னா அந்த க்ளோரி வந்து பின்வாங்கி போனவங்களையும் வந்து சந்திக்கும். அப்போ பின்வாங்கி போனவங்க ஆட்டோமேட்டிக்கா திரும்ப அப்பா கிட்ட வருவாங்க. அதே மாதிரி புறஜாதிகளும் வந்து அந்த க்ளோரியை பார்த்து சபைக்குள்ள வராங்க, ராஜாக்கள் சபைக்குள்ள வருவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா லூக்கா 15:7 சொல்லப்பட்டிருக்கும். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அப்போ மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல என்ன இருக்கும், சந்தோஷம் உண்டாகும். அப்போ அதே மாதிரியான ஒரு சந்தோஷம். ஸோ எண்ட் டைம் ரிவைவல் அப்படிங்கறது வந்து பின்வாங்கி போனவங்க வருவாங்க, புறஜாதிகள் வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா அழுது புரண்டு அப்படி கிடையாது.
தேவனுடைய மகிமையினால ஈர்க்கப்பட்டு they are attracted by the God's glory. அந்த glory manifest ஆகும் பொழுது அதுல அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணுவாங்க, பின்வாங்கி போனவங்களும் வருவாங்க, புதிய புறஜாதிகளா இருக்கிறவங்களும் சபைக்குள்ள வருவாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் லைக் அ ஃபுல் ஆஃப் செலிப்ரேஷன், நாட் இட்ஸ் மார்னிங் சர்வீஸ். லைக் அது அழுது கூப்பாடு போடுற ஒரு சர்வீஸ் கிடையாது, செலிப்ரேட் பண்ணி சந்தோஷத்தோடு கொண்டாடுகிற ஒரு சர்வீஸாக தான் இது இருக்கும். ஸோ இந்த ரிவைவல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதனுடைய நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. எந்தெந்த மாதிரியான ரிவைவல் அப்படின்னு சொல்லப்படுறது, அதனுடைய ஜேர்னி எப்படி இருந்துச்சு, எந்தெந்த மாதிரி ஸ்டேஜஸ் அது கடந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் த ரிவைவல் த்ரூ வேர்ட். ஆஃப்டர் த கிரைஸ்ட் பார்த்தோன்னா அப்போஸ்டல்ஸ் வந்து அவங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு ரிவைவல் நடக்குது. ஸோ த ரிவைவல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி அப்போஸ்டல்ஸ் அண்ட் இட் till 17th century அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போஸ்தலருடைய நாட்கள்ல ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரிவைவல் வந்து 17வது நூற்றாண்டு வரைக்குமே அது தொடர்ந்துச்சு. That revival was like a revival through word. வார்த்தையினால ரிவைவல் வந்துச்சு. வார்த்தை அவங்க பிரசங்கிக்க மனம் திரும்புதல் உண்டாச்சு. நிறைய பேர் சபைக்குள்ள சேர்க்கப்படுறாங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41, 4வது அதிகாரம் 4ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அது வந்து அப்படி வேர்டுனால ரிவைவல் வந்துச்சு. ஸோ செகண்ட் ரிவைவல் லைக் எப்படி இருந்துச்சு, இட்ஸ் ரிவைவல் த்ரூ ஹோலி ஸ்பிரிட். அதுதான் வந்து கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆனதான ஒரு சீசன், 20th century அப்படின்னு சொல்லலாம். அந்த மோமெண்ட்லலாம் என்ன பண்ணுறாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது, நிறைய சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் நடக்குது, ஹீலிங்ஸ் நடக்குது, எல்லாமே நடந்துச்சு த்ரூ ஹோலி ஸ்பிரிட். ஸோ தேர்ட் ரிவைவல் இஸ் த ஃபைனல் ரிவைவல் அண்ட் த எண்ட் டைம் ரிவைவல். லைக் இட்ஸ் த ரிவைவல் த்ரூ காட்ஸ் க்ளோரி. தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக போகிற ஒரு சீசன் தான் எண்ட் டைம் ரிவைவல் அண்ட் இட் வில் பி அ ஃபைனல் ரிவைவல். ஐ மீன் ஸோ அந்த ஒரு சீசன்ல தான் நம்ம இருக்கோம். வி ஆர் இன் த எண்ட் டைம் ரிவைவல் அண்ட் இது வந்து இந்த 21st இந்த செஞ்சுரியில இது நடக்க போகிற ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த ரிவைவல் என்ன பண்ணுது, தேவனுடைய அந்த வல்லமை தேவனுடைய மகிமையை மேனிஃபெஸ்ட் பண்றதான ஒரு ரிவைவலா இருக்கும். ஸோ இந்த நடந்த ஃபர்ஸ்ட் ரிவைவல், த ரிவைவல் த்ரூ வேர்டு, வார்த்தையின் மூலியமாக நடந்த ரிவைவல் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதுல வந்து பார்க்கும் பொழுது லைக் ஃபர்ஸ்ட் கிரேட் அவேக்கனிங், அதாவது பிரிட்டிஷ் காலனிஸ் ஒரு ரிவைவல் நடந்துச்சு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரிவைவல், மிஷனரி மூவ்மெண்ட் ரிவைவல், இதெல்லாம் நடந்துச்சு. அந்த மூமெண்ட்ல தான் வந்து பார்த்தோம்னா நிறைய டினாமினேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் வந்து நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள சேர்க்கப்படுறாங்க. அதுதான் அதனுடைய ரிசல்ட். ஸோ செகண்ட் ரிவைவல் பார்த்தோம்னா த ரிவைவல் த்ரூ ஹோலி ஸ்பிரிட், அந்த பரிசுத்தாவினோட ரிவைவல்னு சொல்லலாம். அதுதான் வந்து கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆனது. அதுதான் வந்து பார்த்தோம்னா அசுசா ரிவைவல், தென் பாரியர் ரிவைவல், சிலி ரிவைவல், வில்ஸ் ரிவைவல் அப்படின்லாம் சொல்லப்படுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லைக் ரிவைவல் த்ரூ ஹோலி ஸ்பிரிட். அதனுடைய ரிசல்ட் என்ன, நிறைய கிஃப்ட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆச்சு, ஹீலிங்ஸ் எல்லாம் நடந்துச்சு, ரைட். ஸோ தேர்ட் ரிவைவல் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ரிவைவல் த்ரூ லைக் காட்ஸ் க்ளோரி. இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா லைக் பரலோகத்துல என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கோ அது அப்படியே பூமியில வந்து நடக்க ஆரம்பிக்கிறது. அதுதான் வந்து எண்ட் டைம் ரிவைவல். ஸோ அப்போ வந்து ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற அந்த மகிமை தான் பூமியில வெளிப்பட போகுது. அப்போ பரலோகத்தில் எப்படி இருக்குதோ அதே விஷயங்கள் தான் பூமியில் நடக்க போகுது. பரலோகத்துல இருந்த அதே ஒரு ஆப்டா வந்து ரெப்ளிகாவாக செய்யப்பட்டது தான் கார்டன் ஆஃப் ஈடன். அதே விஷயம் திரும்ப ரெசரெக்ட் ஆக போகுது. ஐ மீன் அதனாலதான் ஆண்டவர் வந்து புதுசா உன்னை படைக்கிறேன்னு சொல்லாம அதில் பார்க்கும் பொழுது விழுந்து போன கூடாரத்தை நான் எழுப்புவேன், அதை எழுப்பிட்டாலே என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். காடோடைய அந்த க்ளோரி வந்து ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாதி இருக்கா அப்படின்னா இல்லை, அங்கே இருக்கிறவங்க வியாதி இல்லாம தான் இருக்காங்க. அப்போ அங்கே என்ன மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு, சுகம் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதே விஷயம் இங்கேயும் மேனிஃபெஸ்ட் ஆகும். அடுத்து பார்த்தோம்னா அங்கே மரணம் இல்லை. பரலோகத்தில் இருக்கிறவங்க யாராவது மரிச்சு போயிருக்காங்களா அப்படின்னா இல்லை, அவங்க வந்து எல்லாரும்
உயிரோட தான் இருக்காங்க. அங்க போய் யாரும் சாகுறவங்க கிடையாது. ஸோ அதே மாதிரி அப்ப அங்க என்ன இருக்கு, ஜீவன் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த சோயின்னு சொல்லப்படுறது அதே தான் இங்க பூமியிலையும் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்ப இங்க மரணம் இருக்காது, எல்லாருக்குள்ளயும் அந்த ஜீவன் வந்து மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து அங்க தரித்திரம் கிடையாது. அங்க பரலோகத்துல தரித்திரம் இருக்கானா இல்ல, அங்க வந்து ஃபுல்லா அபெண்டன்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி இங்க அந்த க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது பூமியில இருக்கிற தரித்திரம் நீங்கி ஃபுல்லா அபெண்டன்ஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். அடுத்து துயரம், அழுகுறல், அப்புறம் வந்து கவலை, தென் வந்து பாஸ்ட் ஒரு பிட்டர் மெமரிஸ் அதெல்லாம் அங்க இருக்கானா இல்ல. அங்க இருக்கிறவங்களுக்கு கவலை கிடையாது, துயரம் கிடையாது, அவங்க கூக்குரலிடுறது கிடையாது, அவங்களுக்கு வந்து கடந்த கால வாழ்க்கையை பத்தி விஷயங்களே ஞாபகம் இருக்காது. அவங்க வந்து நான் ஒரு காலத்துல இப்படிலாம் கஷ்டப்பட்டனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான அந்த பாஸ்ட் பிட்டர் மெமரிஸ் எதுவுமே இருக்காது. அது எல்லாமே ஃபுல்லா வைப் ஆயிருக்கும், அது எல்லாமே நீங்கி போயிருக்கும். ஸோ ஏன்னா அங்க வந்து என்ன பண்ணிருக்கு, ஃபுல்லா அந்த சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம இந்த கடைசி கால இந்த ரிவைவல்ல அது எல்லாமே இங்க மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்ப நமக்கு என்ன இருக்காது, கவலை இருக்காது, தென் வந்து துயரம் இருக்காது, நம்ம அழுகுரல் போட்டுட்டு இருக்க மாட்டோம், பாஸ்ட் ஒரு பிட்டர் மெமரிஸ் இருக்காது, எல்லாமே மாறிடும். அடுத்து பார்த்தோம்னா அங்க மனக்குழப்பம் அங்க இருக்கா அப்படின்னா இல்ல. அவங்க வந்து எந்த குழப்பமே கிடையாம அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க, பீஸ் ஆஃப் மைண்ட் அங்க இருக்கிறதுனால. ஸோ அது திரும்ப என்ன பண்ணுது, இங்க மேனிஃபெஸ்ட் ஆகுது. அடுத்து அங்க வந்து முதுமை இருக்கா அப்படின்னா இல்ல. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, தேவர்களை போல இருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து ஒரு யூத் யங் பீப்புளா தான் அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்க வந்து என்ன பண்ண, ஏன்னா அங்க டைம் ஜோன் கிடையாது, தென் வந்து அங்க வந்து ஒரு மெஜஸ்டிக் அந்த லுக் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதே தான் இங்கேயும் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ இங்க வந்து டைம் ஜோனை மீறி விஷயங்கள் நடக்கும், ஒரு மெஜஸ்டிக் லுக்கு, தென் வந்து அந்த ஏஜ் மிராக்கல்னு சொல்றோம்ல அந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தோம்னா அங்க பாவம் இருக்கா, அந்த இச்சை இருக்கா, லஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்க கிடையாது. ஈவன் பார்த்தோம்னா ஏதேன் தோட்டத்துல வந்து பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் வந்து அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க, ஆனாலும் அவங்களுக்கு வந்து அவங்க நிர்வாணிகளாக இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. அங்க வந்து அந்த லஸ்டே கிடையாது, அவங்க ஃபுல்லாமே தேவனுடைய மகிமையினால மூடப்பட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது சபைக்குள்ள வந்து அந்த லஸ்ட் இருக்கிற விஷயங்கள், பாவம் செய்ய தூண்டுகிற விஷயங்கள் அது எதுவுமே இருக்காது. எல்லாரும் அந்த தேவனுடைய மகிமையினால நிரப்பப்படும் பொழுது அந்த ஒருத்தங்களை லஸ்டாவோட பார்க்குற விஷயங்கள் அது எல்லாமே மாறி போயிடும். ஸோ இது கர்த்தருடைய மகிமை பூமியில வெளியரங்கமாகும் அப்படிங்கிறதுக்கான வசனங்கள் என்னாகமம் 14:21, எசேக்கியேல் 43:2, சங்கீதம் 24:9-10, சங்கீதம் 27:4. இந்த விஷயங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ அதனால நம்ம இனி இந்த எண்ட் டைம் ரிவைவல்குள்ள நம்ம என்டர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் ஸ்டாப் ப்ரேயிங். அதாவது லைக் அந்த கூக்குரல் இட்டு மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி அந்த பண்ற அந்த ப்ரேயர், 72 மணி நேரம் உபவாச ஜபம், லைக் அமாவாசை ஜபம், தென் வந்து நடுராத்திரி ஃபுல்லான ஜபம், அது எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் டு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் காட். நீங்க ப்ரே பண்றதை விட ஆண்டவரை துதிச்சு ஆராய்ச்சி கொண்டே இருக்கும் பொழுது இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த எண்ட் டைம் மேனிஃபெஸ்டேஷன் அது வந்து என்ன செய்யும், அது பூமியில வர ஆரம்பிக்கும், வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த தாவீதுடைய கூடாரம் வெளிப்பட அது மேனிஃபெஸ்ட் ஆக அது அந்த பரலோகத்தில் இருந்த எல்லா விஷயங்களும் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம குடும்பத்துல பின்வாங்கி போனவங்க வருவாங்க, ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க, வியாதியா இருக்கிறவங்க வியாதி எல்லாம் நீங்கி சுகமா இருப்பாங்க. இதுல சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஒன் பை ஒன்னா என்ன செய்யும், நமக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். இதுக்காக நம்ம ப்ரே பண்றது, தென் வந்து நம்ம வந்து பல மணி நேரம் வந்து ஜபத்துல இருக்கிறது அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஸ்டார்ட் டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப். நீங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ண சபைகள்ல இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ண கான்செப்ட்ஸ் அதிகமா நடத்த பூமியில இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஐ மீன், ஸோ இப்போ நிறைய பார்த்தோன்னா இந்த கான்செப்ட்லாம் நடக்கிறதுக்கு வந்து நிறைய விதமான லைக் கிரிட்டிசம் எல்லாம் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ தோஸ் பீப்புள் ஆர் லைக் ஆப்போசிட்
ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல 2 குரூப் ஆஃப் ஜனங்கள் இருந்தாங்கல்ல. ஸோ கடவுள் வந்து தன்னுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்றேன்னு சொல்லும் பொழுது இவங்க அதெல்லாம் முடியாதுன்னு அதுக்கு எதிர்த்து நின்னவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பீப்புள் தான் வந்து த பீப்புள் ஹூ ஆர் கிரிட்டிசைசிங் த கான்செப்ட்ஸ் அண்ட் த பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஸோ அவங்க பக்கமா நீங்க வந்து போகாதபடிக்கு உங்களை நீங்க காத்துக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நடந்தா இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அதிகமா போக போக தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது நடந்தாதான் இந்த பரலோகத்துல இருக்கிறதான இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு நம்மளோட வாழ்க்கையில அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். லைக் இட்ஸ் லைஃப் ஆஃப் நியூ ஜெருசலேம். ஐ மீன் ஸோ அப்போ இந்த மாதிரி இனி வர நாட்கள்ல இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் கான்செப்ட்ல தான் வந்துட்டு நிறைய அற்புத அடையாளங்கள் நடக்க போகுது. ஐ மீன் ஸோ இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடக்க அந்த க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது அந்த மகிமையை பார்த்து புறஜாதிகளும் ராஜாக்களும் தென் வந்து பின்வாங்கி போனவங்களும் தேவனுக்குள்ள கடந்து வருவாங்க. ஐ மீன் அதே போல சபையில வந்து நம்ம நிறைய இந்த ப்ரேயர் கேம்ப், ப்ரேயர் டேஸ் அப்படின்னு வைக்கிறத விட பிரைஸ் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதிகமா நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை ஆராதிக்கிற காரியங்களை செய்ய ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், நம்மளோட சபைகளில் வந்து லைக் இந்த அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ப்ரே பண்ணாமையே ஆட்டோமேட்டிக்காக இந்த மிராக்கிள்ஸ், வண்டர்ஸ், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் வில் டேக் பிளேஸ். ஐ மீன் ஸோ அதுக்காக நம்ம ப்ரே பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஒருவேளை அவங்க குழந்தை இல்லாதவங்க வந்து அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த தடைகள் விலகி அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான அற்புதங்கள் நடக்கும். அதுக்காக நம்ம ப்ரே பண்ணிட்டே இருக்கணுங்கிற விஷயமே இருக்காது. எவ்ரிதிங், all kinds of miracles, all kinds of signs and wonders, it will take automatically without our prayer. Only the thing we need to do is praise and worship. ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருக்கிறது தான். உங்களோட தனிப்பட்ட லைஃப்லயும் சரி, ஏதாவது விஷயங்கள் வந்து லைக் ஒரு குறை இருக்கு, ஏதாவது ஒரு விஷயங்கள் தடையாக இருக்கு, சில விஷயங்கள் இடிந்து போய் கிடக்கு அப்படிங்கும் பொழுது நீங்க பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிக்கொண்டே இருக்க ஆண்டவர் சொன்ன அந்த தாவீதுடைய கூடாரம் கட்டி எழுப்பப்படும் பொழுது அது அந்த தாவீதுடைய கூடாரம் இந்த எண்ட் டைம்ல வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது இருக்கிற எங்கெங்கெல்லாம் நம்மளோட லைஃப்ல கட்டப்படாம இடிந்து போய் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது கட்டப்பட ஆரம்பிக்கும். I mean God's glory, the presence of God அது என்ன செய்யும், அது வந்து கட்ட ஆரம்பிக்கும். I mean so இந்த உங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் இனி வருகிற நாட்கள்ல நடக்க போது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில அதிகமா நீங்க பிரைஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் நாட் இன் அ பொசிஷன், யூ ஆர் நாட் இன் அ சிச்சுவேஷன் டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் காட், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. அந்த ஏதாவது பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை போட்டு அதை லிசன் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை லிசன் பண்ண காடோடைய க்ளோரி உங்களோட ஃபேமிலிக்குள்ள, உங்களுக்குள்ள, உங்களுடைய மினிஸ்ட்ரி, பிஸ்னஸ், சபையில எல்லா இடத்துலையும் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் ஆல் ப்ரே. இந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணலாம். பரிசுத்தமில்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே சாமி ஆண்டவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இது ஆண்டவரே இந்த மேனிஃபெஸ்டேஷனை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் எங்களுக்குள்ள அது வரட்டும் சாமி. இன்னும் அதிகமாக உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, உங்களுக்கு நாங்கள் கனத்தை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆண்டவரே இந்த மேனிஃபெஸ்டேஷன் எங்களுடைய லைஃப்ல அது நிறைவேற உதவி செய்யுங்க. ஆண்டவரே இதில் பரலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்குள்ள அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். எங்கள் சபைகளில், எங்கள் குடும்பங்களில் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். அதனுடைய காரியங்களை பார்த்து அந்த மகிமை மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது ஆண்டவரே புறஜாதிகளும் ஆண்டவரே எங்க குடும்பங்கள்ல பின்வாங்கி போனவர்களும் திரும்ப உங்களிடத்துல வரட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும். அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் சாமி. நீங்க அவ்விதமான காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னியமாய் ஆண்டவரே இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் கான்செப்ட்ஸ் அதிகமாக எழுப்பப்படட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு எதிராக பேசுகிற, செயல்படுகிற எல்லா சத்துருவனுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல செயலற்று போகட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அதுக்காக நீங்க ஆயத்தப்படுத்துங்க. நீங்க அதுக்காக அவங்களுக்கு நீங்க ஆண்டவரே அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்து அதெல்லாம் அவங்க ஆண்டவரே உங்களோட திட்டத்தை அவங்க நிறைவேற்றி முடிக்க உதவி செய்யுங்க. அதே போல சபைகள்லையும் ஆண்டவரே சபையில இருக்கிற நாங்களும் இன்னும் அதிகமாக உங்களை துதித்து அந்த மேனிஃபெஸ்டேஷனை எங்களோட லைஃப்ல நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது கரத்துல ஒப்பு கொடுக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிற நபர்கள் யாரோட வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் ஆண்டவரே இடிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல கட்டப்படட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன்.
அப்பா ஆண்டவரே அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே அவங்க என்னென்ன காரியத்துக்காக ஆண்டவரே அதிகமாக அவங்க காத்து கொண்டு இருக்காங்களோ அதெல்லாம் அவங்க லைஃப்ல கட்டப்படட்டும். இடிந்து போனவைகள் எல்லாம் திரும்ப கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தேவன், இந்த ஆண்டவரே நாட்கள்ல எங்களை நீங்க எடுப்பித்து கட்ட போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ நீங்க அதிகமா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுங்க. ஸ்பெஷலி இந்த கான்சர்ட் நடத்துறவங்க, வர்ஷிப் பண்றவங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டா நிக்காதீங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து தேவனுடைய திட்டம். அது நடந்தா மட்டும்தான் அந்த நியூ ஜெருசலேமுடைய அந்த லைஃபை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சின்னு சொல்லப்படுற அதையெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமென். ஸோ தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக எதிர்த்து நிற்காதீங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார்.